நாம் உயர உயர செல்லும்போது பணிவும் கூடவே இருக்கணும். ஏன்னா மரம் எவ்வளவு பழம் கொடுக்குதோ அந்த அளவுக்கு தாழ்ந்து நிற்கும். அதுபோல் மனிதனும் எவ்வளவு உயர்ந்த இடத்துல சென்றாலும் பணிவோடு தான் இருக்கணும். அதற்கு ஒரு குட்டி கதை பார்த்துடலாமா? சிறந்த மன்னர் தான் அசோகர். நம்மள பலரும் ஹிஸ்ட்ரி பாடத்தில் படிச்சிருப்போம் இல்லையா? அசோக மன்னர் அவரோட கதை தான் இது. கலிங்க போர் தான் இவர் செஞ்ச கடைசி போர். அந்த போரில் வீரர்கள் பட்ட வேதனைகளை பார்த்ததும் அசோகர் மனம் ரொம்ப நொந்து போகிறார். இதுக்கப்புறம் தான் வாழ்நாளில் போரே செய்ய போகிறதில்லன்னு முடிவு செஞ்சு நாட்டு நல பணிகளில் மட்டும் நம்மளோட கவனத்தை செலுத்தலாம்னு சொல்லிட்டு நாட்டோட வளங்களுக்கு என்னென்ன செய்யலாம்னு மன்னர் மற்றவங்களோட ஆலோசித்தார். அப்போது புத்த மதத்தை உலகெங்கும் பரப்பும் பணியில் ஈடுபட்டு அதில் தன்னோட மகனையும் மகளையும் பங்கு கொள்ள செய்கிறார். ஸோ இத்தகைய பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர் தான் அசோகர். ஒரு நாள் தனது ஆலோசகர்களுடன் சேர்ந்து கொண்டிருந்தார். அப்போது எதிரில் ஒரு முனிவர் வந்தார். மன்னர் அசோகர் அந்த முனிவரை பார்த்ததுமே ஓடிப்போய் காலில் விழுந்து வணங்குறாரு. இதை அங்கேருந்து பார்த்துட்டு இருந்த அமைச்சருக்கு ரொம்ப சங்கடத்தை ஏற்படுத்துது. அமைச்சர் அசோகர்கிட்ட மாமன்னரே, மிகப்பெரிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உங்களோட தலையானது சாதாரண ஒரு முனிவரோட காலில் படணுமா அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அசோகர் எந்த பதிலுமே கூறாமல் சிரித்தபடி அங்கேருந்து சென்று விடுகிறார். பிறகு ஒரு நாள் அமைச்சரை கூப்பிட்டு, அமைச்சரே, எனக்கு ஒரு ஆட்டோட தலை, அடுத்ததாக புலியின் தலை, மூன்றாவதாக ஒரு மனிதனின் தலை வேணும்னு கேட்குறாரு. அமைச்சருக்கு ஒன்றுமே புரியல. என்ன மன்னர் திடீர்னு இப்படி கேட்குறாருன்னு சொல்லிட்டு, சரி மன்னா, நான் உடனே எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. பின்னர் 3 தலைகளையும் எடுத்துகிட்டு அரசர் முன்னாடி வைக்கிறார். அதை பார்த்த மன்னர், மிகவும் நல்லது, இப்போது இந்த 3 தலைகளையும் எடுத்துக்கொண்டு போய் சந்தையில் விட்டுவிட்டு வாருங்கன்னு சொல்கிறாரு. சந்தையில் ஆட்டோட தலை விற்கும், மற்ற தலை விற்குமான்னு அமைச்சருக்கு ஒரு சந்தேகம். சரின்னு சந்தைக்கு எடுத்துகிட்டு போகிறார். ஆட்டோட தலையை சிறிது விலைக்கு ஒருவர் வாங்கி கொண்டு போயிட்டார். புலியோட தலையையும் இன்னொருத்தர் வாங்கிட்டு போயிடுறாரு. ஆனால் மனித தலையை மட்டும் வாங்க யாருமே முன் வரல. அமைச்சர் உடனே அரசர்கிட்ட 2 ஆட்டு தலையும் புலி தலையும் வித்துருச்சு, ஆனால் மனித தலையை மட்டும் வாங்கிறதுக்கு யாருமே முன் வரவில்லை அப்படின்னு சொல்கிறார். அதற்கு அரசர் அமைச்சரை பார்த்து, நீங்கள் மனித தலையை இலவசமாகவே கொடுத்து விடுங்கள்னு சொல்லிட்டு சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு அமைச்சர் திரும்ப மனித தலை இனமாக கொடுக்க முன் யாருமே அதை வாங்க முன் வரல. மறுபடியும் அமைச்சர் மன்னரை சந்திக்கிறாரு. இப்பொழுது அசோகர் அமைச்சரை பார்த்து, அமைச்சரே, இவ்வளவு மதிப்பிருக்கும் என் தலைக்கும் இது பொருந்தும்னு சொல்கிறார். உயிர் இருக்கும் வரையில தான் இந்த மனித தலைக்கு மதிப்பு. உயிர் போனதுக்கப்புறம் இதை மதிப்பு போய்விடுது. எனவே மதிப்பு இருக்கும் போதே தலையால் பெரியோர்களின் திருவடிகளில் விழுந்து வணங்கி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது தான் நல்லது. அதுவே பணிவு. இந்த பணிவு அனைவருக்குமே வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. நமக்கு வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பதவி, பணம், புகழ் எல்லாமே ஒரு நாள் மாறலாம். ஆனால் பணிவு மட்டும் இருந்தால் அந்த மனிதன் எப்போதும் உயர்ந்தவனாகவே இருப்பான். பெரியவர்களிடம் பணிந்து நடக்க வேண்டும். பணிந்து நடப்பவர்களை தான் அனைவரும் விரும்புவார்கள். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அனைவரும் விரும்பும் ஒரு குணம் இருக்குது. அது அழகோ, பணமோ, அதிகாரமோ அல்ல, பணிவு தான். பணிவாக நடக்கிற ஒருவர் தான் எல்லாருமே நேசிப்பாங்க. அப்படிப்பட்ட பணிவை நம்ம எல்லாருமே உணர்ந்து நடந்துக்கணும். ஆனால் வாழ்க்கை ஒரு விஷயத்தை அடிக்கடி நமக்கு கற்றுக் கொடுக்குது. எவ்வளவு உயர்ந்தாலும் பணிவு தான் மனிதனை உயர்வாக வைத்திருக்கும். அதை நம்ம எப்போவுமே மறந்துடக்கூடாது.